வணக்கம். இது டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல். நம்மளுடைய பப்பாளி நர்சரி மூலமாக நம்ம வந்து ஈகோபரி பப்பாளி வந்து ஒரு மதுரை பக்கத்தில் அலங்காநல்லூரில் விஜயகாந்த் சாருக்கு வந்து கொடுத்துருக்குறோம். அதை தான் வந்து எப்படி இருக்குது, அவர் இன்னும் எப்படி மேம்படுத்தி பண்ணணும், என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன மாற்றம் பண்ணணும், அதே போல் என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிற அப்சர்வ் பண்ணதுக்காக களத்தை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் விஜயகாந்த் சார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பக்கம் பெரிய இலந்தைக்குளம் கிராமம் சார். நாங்கள் பாரம்பரியமாக விவசாய குடும்பம் தான். நான் MBA முடிச்சுட்டு விவசாயம் பண்ணுறேன் சார். சார் இப்போ அப்பாவுக்கு அடுத்து நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க? ஆமாங்க சார். அப்பாவோட விவசாயத்தை எடுத்து பண்ணுறீங்க? விவசாயத்தை எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க? நமக்கு ஒரு 15 ஏக்கர் இருக்குங்க சார். 15 ஏக்கர். இப்போ நீங்கள் பப்பாளி எத்தனை ஏக்கர் வச்சுருக்கீங்க? நமக்கு ஒரு 3 ஏக்கருங்க சார். 3 ஏக்கர். என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கீங்க? சார் நம்ம கிரீன்பெரி, ரெட் லேடி, அதுக்கப்புறம் ஈகோபரி இப்போ வச்சுருக்கீங்க. புது ஈகோபரி இப்போ வச்சுருக்கேன் சார். ரெட் லேடி வந்து நாற்று எங்கே வாங்கினீங்க? ரெட் லேடி நம்ம லோக்கலில் வாங்கினீங்க. கிரீன்பெரி நாற்று தான் நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் ட்ரெயினில் வர வச்சோம். ரொம்ப சந்தோஷம். அது காய் வந்துட்டு இருக்கு. ஆமா சார், காய் வந்துட்டு இருக்கு. அந்த காய் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? நல்லா சொல்றேன். ரெட் லேடிக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கு சார். அது ரெட் லேடிக்கு நல்லா பெஸ்டா இருக்கு. வெயிட் நல்லா இருக்கு சார். இருக்கு பழமே நல்லா திக்னஸா இருக்கு. கீப்பிங் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு சார். கீப்பிங் குவாலிட்டி நல்லா இருக்கு. அதுதான் ஓகே சார். அதுதான் சார், இதுவும் கீப்பிங் குவாலிட்டி நல்லா இருக்கும் சார். உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து அது எப்படி சார் இருக்குது? நல்லா டேஸ்ட். ஆனா கலர் ரெண்டு டிஃபரெண்டா இருக்கு சார். கலர் வந்து ரெண்டு டிஃபரெண்டா இருக்கு. ரெட்டிஸாவும் இருக்கு, எல்லோஸும் ரெண்டுமே இருக்கு அதுல. ஓ, ரெட் கலராவும் இருக்குது. ஓபன் பண்ணா ரெட்டும் இருக்கு, எல்லோவும் இருக்குது. ஆனா சீடு ஃபுல்லாமே இருக்கு. சீடு ஃபுல்லாவே சீடு இருக்கு. பழத்துடைய இனிப்பு தன்மை எப்படி? நல்லா இருக்கு சார். இனிப்பு நல்லா இருக்கு. இது ரெட் லேடி விட நல்லா இருக்கா? ரெட் லேடி நல்லா இருக்கு. ஆனா எல்லோ விட ரெட் கொஞ்சம் இனிப்பு கூடவே இருக்கு. ஓ, எல்லோ விட ரெட் அதுலயே வந்து மாற்றம். அதுலயே மாற்றம் இருக்கு. ஓகே சார், ஓகே சார். எல்லோ ரெட்டிஸும் நல்லா இருக்கு. இதுவும் வந்து இனிப்புடைய தன்மை வந்து 15 இருந்து 16 பிரிக்ஸ் லெவல். சரிங்க சார். நல்லா ஸ்வீட்னஸ் இருக்கும். இது வைரஸ் தாங்க தன்மை அதுல நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதுல ரெட் லேடி பெஸ்ட் சார். பெஸ்ட், ரெட் லேடி பெஸ்டா இருக்குது. அதாவது எனக்கு ஒரு 1000 இடம் சார். அதுல ஒரு 4 இடம் வைரஸ் வந்துச்சு. ஓ, மற்றபடி வைரஸ் வரல. அதுவுமே அப்படியே ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆச்சு சார். வைரஸ்க்கு வந்து மெயினாக வந்து வைரஸ் வர்றதுக்கு காரணம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடுனால வைரஸ் வர்றதுக்கு அது ஒரு காரணம். ஊட்டச்சத்து குறைபாடுனால நம்ம சரிவிகிதமான ஊட்டச்சத்து வந்து கொடுக்கணும். ஆமாங்க சார். அதே போல் வந்து பப்பாளி வந்து டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிங்க், போரான், சரிங்க சார், அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்கணும். சரிங்க சார். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், அந்த பழம் வச்ச பிறகு, பழம் காய் வச்ச பிறகு, பூ வச்ச பிறகு இது மாதிரி கண்டென்ட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினாலிட்டி கொடுக்கும். இப்போ நீங்கள் பொட்டாசியம்லாம் பயன்படுத்திங்கன்னா ஒரிஜினல் டேஸ்ட் வந்து கொடுக்கும். அந்த சுவை அதிகமாக வரும். அதுல வந்து நம்ம ஒரு பப்பாளி 15 இருந்து 16 பிரிக்ஸ் லெவல் சொல்லியிருக்கோம் ஈகோபரி. அதே லெவல் வரணும்னா அந்த குவாலிட்டி நம்ம உர மேலாண்மை மேம்படுத்தினாதான் அந்த குவாலிட்டியில டேஸ்ட் கிடைக்கும். உரம் வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு முறை நீங்க உரம் கொடுக்கலாம். மாசத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம். இப்போ வெயிலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்களா? வெயிலுக்கு அதிகமா அதுக்கும் வெயிலுக்கும் நீங்க DAP கண்டென்ட் வந்து கம்மியாக கொடுத்து நீங்க வந்து பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக கொடுக்கலாம். காய் வந்ததுக்கு அப்புறம். சரிங்க சார். அப்போ வந்து உங்களுக்கு வந்து காய் வந்து வேர் வளர்ச்சி கொடுக்கும். நம்ம வந்து அதிகமாக அந்த மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம் இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அது ரொம்ப நல்லது. உரம் அதுதான் மெயினா நம்ம கொடுக்க வேண்டியது. நீங்க விவசாயம் பண்ணும்போது கூட 50% ஆர்கானிக் முறையிலையும் 50% நீங்க நவீன முறையிலையும் பயன்படுத்துங்க. சரிங்க சார். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்னஸ் வந்து குறையாது. சரிங்க சார். நான் பப்பாளியை பொறுத்த வரைக்கும் இனிப்பு இருந்தாதான் உங்களால வந்து தொடர்ச்சியா விற்பனை பண்ண முடியும். ஆமாங்க சார். அந்த விற்பனை தொடர்ச்சியா நீங்க பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் எங்களுடைய ரெக்வஸ்ட் என்ன, குறைஞ்சபட்சம் 50% வந்து உரம் போடுறதுக்கு மட்டும், உரத்தை மட்டும் சரிங்க சார், நீங்க வந்து மாட்டு சாணமோ இல்ல வந்து ஆட்டு சாணமோ இல்ல கோழி எருவோ இது மாதிரி வந்து இயற்கை முறையில கொடுங்க. மத்திய உரத்தும் கொடுங்க. டீகம்போசர் வந்து 25 ரூபா தான். டைரக்டா நேரடியா வாங்கிக்கலாம். வாங்கி ஆன்லைன்ல கூட அவைலபிலிட்டியா இருக்கு. 5 பாட்டில் தோட்டக்கலையில ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க அதெல்லாம் தோட்டக்கலை போய் விசிட் பண்ணுங்க. தோட்டக்கலை போயிட்டு வர்றாங்க. அதெல்லாம் நல்லது. தோட்டக்கலை ஏஓ எல்லாமே வர்றாங்க. அப்போ விசிட் பண்ணி தான் போவாங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்து கேட்டுக்குங்க. அது மாதிரி டீகம்போஸ் பண்ணி அந்த உரத்தை கொடுத்தீங்கன்னா அது நல்லா உங்களுக்கு வளர்ச்சி வந்து நல்லா கிடைக்கும். நல்லா கிடைக்கும். இப்போ இது வந்து வச்சு எவ்வளவு நாள் சார் ஆகுது? 2 மாசம் ஆகுங்க சார். 2 மாசம் ஆகுதுங்களா? 2 மாசம் ஆகுங்க சார். கண்டு வந்து 2 மாசத்துல இப்ப நல்ல growth இருக்குங்க சார். growth இருக்கு. ஃப்ளவரிங் இன்னும் வரல. ஃப்ளவரிங் வரல சார். வரல. ஃப்ளவரிங் நமக்கு 5 மாசம் 6 மாசம் 5 மாசம் 5 மாசம் ஆகும் ஃப்ளவரிங். ஃப்ளவரிங்க்கு வந்து ஒரு 70 நாளைக்கு மேல இருந்து ஃப்ளவரிங் லைட்டா ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க சொன்ன மாதிரி 5 மாசத்துல வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். 7 மாசத்துல வந்து நீங்க முதல் பருப்பு வந்து பறிக்கலாம். 7 மாசத்துல அதுக்கப்புறம் தொடர்ச்சியா 2 வருஷம் வந்து நீங்க வந்து காய் வந்து தொடர்ச்சியா 2 வருஷம் 7 மாசத்துக்கு அப்புறம் 2 வருஷம் வந்து தொடர்ச்சியா நீங்க அடிக்கலாம். காயா இருக்கலாம். 2 சீசன்லயே வரும். இப்போ நீங்களே அப்சர்வ் பண்ணிக்கலாம். ரியல் கிரீன்பெரியா இருந்ததுன்னா அது கண்டிப்பா ரியல் கிரீன்பெரி நீங்க ஃபீல் பண்ணியிருந்தா 2 சீசன் எடுத்துருக்கலாம். நீங்க ரெட் லேடி வச்சிருக்கீங்க, சீசன்ல தான் காய் காய்க்கும். ஒரு சீசன்ல டவுன் ஆயிருக்கும் காய். எல்லா டைம்லயும் காய் இருக்கும். ஆனா ஒரு சீசன்ல நிறைய காய் வரும், ஒரு சீசன்ல டவுன் ஆகும்.
நீங்க அதுல அது மாதிரி வேறுபாடு பாத்தீங்களா? இல்லை சார், நம்ம இப்போ தான் பழம் பறிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு முறை மீட் பண்ணும்போது கண்டிப்பா பதிவு பண்ணலாம். அதே நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு. ஆனா நீங்க வந்து இப்போ நான் இப்போ தான் பழம் பறிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது நான் ஃபீல் பண்றேன்னு கொஞ்சம் நாங்க மற்ற விவசாயிகள்லாம் கொடுத்தது அவங்களுக்கு அனுபவம் கிடையாது. அதாவது கிரீன் பெரி, ஐஸ் பெரி, ஈகோ பெரி, அந்த எங்களுடைய அந்த ஈகோசங்க் அக்குரேட்டுக்கு அதோடைய ப்ராடக்ட் பத்தி அனுபவம் கிடையாது. ஆனா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி அனுபவம் வந்துருச்சு. அதுவும் நீங்க தைரியமாவே கொஞ்சம் அனுபவம் நேரடியா நார்த் இந்தியாவில இருந்து ட்ரெயின்ல வர வச்சு ஆமாங்க சார் அதை பண்ணிட்டீங்க. கண்டிப்பா அந்த தைரியம் வந்து உங்க எல்லா விவசாயிக்கு வருமா அப்படின்னா அது உங்களுடைய என்ன கல்வித்தன்மை பொறுத்து தான். கண்டிப்பா உங்களுக்கு அந்த தைரியம் வந்தது காரணமே உங்களுடைய எஜுகேஷன் தான். கண்டிப்பா சார். பண்ணி பார்க்கலாம், முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறது. அதான் அந்த படித்த இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு வரும்போது இது மாதிரியான புது முயற்சிகள் புது திங்கிங்லாம் உள்ள வரும். ஆக்சுவலா கண்டிப்பா அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம அப்பா பண்ணிட்டு இருக்க விவசாயத்தை அடுத்த லெவல் எடுத்துட்டு போகலாம். ஆமாம் சார். அப்படிங்கிற ஒரு நம்ம இதுலயே இருக்கிறோம், விவசாயத்துக்கு வந்துட்டோம், படிச்சுட்டு விவசாயத்துக்கு வந்துட்டோம். இதுல மாற்றங்கள் எப்படி பண்ணி நம்ம சஸ்டெயின் பண்ணலாம், இங்கேயே சஸ்டெயின் பண்ணலாம். இனிமேல் மறுபடியும் திருப்பி போக கூடாது. சரி, இப்போ நம்ம விற்பனை பண்றது நமக்கு நல்ல லாபம் இருக்குங்க சார். நல்ல லாபம் இருக்குது. இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு கிலோ 6 ரூபா 7 ரூபா போகுது சார். 6 ரூபா 7 ரூபா போகுது. நம்ம கிலோ வந்து 20 ரூபா கொடுக்குறோம் சார். நீங்க நம்ம விற்பனை பண்ணாலும் 20 ரூபா கொடுக்குறோம். நேரடியாக பண்றதுனால 20 ரூபா கொடுக்குறோம். இப்போ வந்து உங்க வியாபாரிகள் எடுத்தா 6 ரூபா 7 ரூபா எடுக்கிறாங்க. நம்ம நேரடியாக விற்பனை பண்றதுனால ஒரு கிலோ 20 ரூபா பரவாயில்ல. மோர் டபுள் ரேட் விற்கிறீங்க. போது நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கு. அதுல பெனிஃபிட் இருக்கு. நம்ம ஒரு காய் 2 காய் சேர்த்து வைக்கிறோம்ல. அதான் நம்ம பப்பாளி, முருங்கைக்காய், மற்ற கத்திரி, வெண்டை எல்லாமே சேர்த்து விற்பனை பண்ணி நமக்கு ஒன்றா சேர்த்து. அதே போல சார் இங்க அப்சர்வ் பண்ணதுல நீங்க வந்து கொஞ்சம் களை வந்து நீட்டா கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. லேபர் காசு கிடைக்க மாட்டேன், லேபர் வர மாட்டாங்க சார். அதான் இந்த 100 நாள் வந்து லேபர் வர மாட்டாங்க. அதான் அது கொஞ்சம் எடுத்துருங்க. கண்டிப்பா சார். அதே போல வந்து கொடி வகை பயிர்களை வந்து பப்பாளி தோட்டத்துல விவசாயம் பண்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. மாத்திரும் சார். இதுவரை நான் முருங்கா போட்டுருந்தேன். அதிகபட்சம் பூரா முருங்கா போடுறேன். ஒரு 10 ஏக்கர் முருங்கா போட்டு முருங்கை குறைச்சி பப்பாளிக்கு வந்திருக்கேன் நான். அது உங்களுக்கு பப்பாளிக்கு தேவையான எல்லா என்ன விஷயம் வேணாலும் கேளுங்க. கண்டிப்பாங்க சார். எங்களுக்கு தெரியுதோ இல்ல நாங்க வந்து மேல இடத்துல கேட்டோ தெரிஞ்சவங்கிட்ட கேட்டோ உங்களுக்கு தேவையான தகவல் வந்து நாங்க கொடுக்குறோம். கண்டிப்பா நீங்க கேட்கிற தகவல் எல்லாமே தெரியும் எனக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்காது, தெரியாது. கண்டிப்பா அந்த தகவல் நான் தெரிஞ்சவங்க கிட்ட கன்வே பண்றோம். கண்டிப்பாங்க சார். அதுதான் மெயினா. இப்ப எல்லா பப்பாளி நர்சரி மாதிரி நம்ம கிடையாதுங்க. நம்மளுடைய பப்பாளி நர்சரியில் வந்து பப்பாளி நாற்று கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து விவசாய முறைகள் எப்படி பண்ணணும், அது எப்படி உர மேலாண்மை எப்படி பண்ணணும், பூச்சி மேலாண்மை எப்படி பண்ணணும், எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் ப்ராப்பரா, வியாபார நுணுக்கங்களை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா பதிவு போட்டுட்டு வரோம். நம்ம டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் நீங்க அந்த பதிவை பார்க்கலாம். அதே போல வந்து இப்போ புது யூடியூப் சேனல் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணைங்கிற யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னாவும் இயற்கை முறையில் எப்படி பண்றது, அதே போல நவீன முறையில் எப்படி பண்றதுங்கிற தொடர்ச்சியான பதிவுகள் போட்டுட்டு வரோம். பாருங்க, பார்த்து பயன்படுங்க. இதன் மூலமா வந்து நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பப்பாளி ஃபார்மரா இருக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஒன்னே வந்து வித்துட்டு மட்டுமே வராம, வித்துட்டு அவங்க எப்படியோ போனாலும் போகட்டும், நம்மளுக்கு பணம் வந்துருச்சா, நாத்து நம்ம நர்சரியில நாத்து வெளியே போச்சா அப்படின்னு மட்டுமே இல்லாம அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணி உங்களை நிறைய முறை நாங்க கால் பண்ணிருப்போம். கண்டிப்பா சார். நிறைய முறை கால் பண்ணிருக்கீங்க சார். அதான் கால் பண்ணிருப்போம், மெசேஜ் பண்ணிருப்போம், போட்டோ அனுப்புங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி வந்து தொடர்ச்சியா நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாம் கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே நம்ம இதே தான். இது மட்டும் இல்ல, விஜயகாந்த் சாருக்கு மட்டுமே இல்லை அப்படின்னு இல்லை. நீங்க ஃபீல்டுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அதுதான் வந்து நல்ல எங்களுக்கு கண்டுபிடிக்க இதுக்கு உரம் கொடுங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு கண்டிப்பா சார். அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான உரம் வேணும்னா சொல்லுங்க சார். நம்மளுடைய டாக்டர் விவசாயம் கிராப்கார் சர்வீசஸ்ல இருந்து குறைவான விலையில வந்து உங்களுக்கு நேரடியா நம்ம கொடுக்கலாம் சார். கண்டிப்பாங்க சார். அந்த உரத்துக்கு தேவையான பூச்சி மருந்துக்கு தேவையான இது வந்து நம்ம வந்து குறைவான விலையில நம்ம வந்து பப்பாளி விவசாயிகளுக்கு யாரெல்லாம் நாற்று வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம நேரடியா வந்து நம்ம குறைவான ரேட்ல வந்து டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுக்கலாம் சார். இதுதான் நாங்க பெருசா ஒரு உதவி பண்ணலாம்னு இருக்கிறோம் சார். சரிங்க சார். அதே போல நீங்களும் இந்த பப்பாளி விவசாயத்தை பத்தி மக்களுக்கு வந்து சொல்லுங்க சார். சில குறைகள் சொல்லியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம குறைகளை திருத்திக்கிறோம். புதுசான விவசாயத்துக்கு பப்பாளி விவசாயம் புதுசு நம்ம, அதனால குறைகளை திருத்திக்கிறோம். அடுத்து சார் என்ன ஒரு ஆளாக மதிச்சு நம்ம தோட்டத்துக்கு வந்து நம்ம விசிட் பண்ணி நம்ம கண்டுகளுக்கு நிறைய குறை சொல்லியிருக்காங்க. அதனால் சாருக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். அப்படிலாம் இல்லை சார். ஆக்சுவலாக வந்து எல்லா விவசாயியும் வந்து நம்ம வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கணும். இல்லை சார், விவசாயம் தான். நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம். நீங்கள் அங்கே விவசாயம் தான் ஒரு நாட்டுடைய முதுகெலும்பே. அதுக்கு வந்து அந்த விவசாயத்துக்கு வந்து எல்லா விவசாயத்துக்கும் நம்மளால பண்ண முடியலனாலும் இதை ஒரு விவசாயத்தை எடுத்து நம்ம வந்து சிறப்பாக கொண்டு போகணும். மக்களுக்கு வந்து தெளிவுரையை சொல்லணும், பராமரிப்பு பாதுகாப்பு முறைகளை எடுத்து சொல்லி மக்களை வந்து வளர்ச்சி வர வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் நாங்கள் வந்து பயணித்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த பயணத்தில் ஒரு பகுதி தான் இதுவா நாங்க ஃபீல் பண்றோம் சார். கண்டிப்பா நீங்க வர எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்குங்க சார். கண்டிப்பா சார். அந்த ஊக்கத்தை கொடுக்கறதுக்காக வந்தோம் சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.